Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு DIY ப்ராடக்ட் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் இன்றைக்கி பண்ண போகிறது 2 விதமான ஒரு லிப் பாம் தான். ஒன்று வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து நல்ல க்ளாஸியான ஃபினிஷ் இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலையே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவேல நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லிப் பாம் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்க்குறேன். ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் திருவி எடுத்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து மிக்சியில் அடித்து அதை புழிஞ்சு கூட சேர்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு முடியுமோ கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ இதை வந்து நான் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் நல்லா வந்து அதை பாயில் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ பாயில் வந்துட்டு நம்ம நல்லா அது திக்காகிற வரைக்கும் நான் சிம்மிலேயே வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கிண்டாமல் விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். ஸோ இது லைட்டாக வற்றி வரணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் போடுறோமோ டார்க்னஸ் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு வத்திடுச்சு, நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்யணும் ப்ராசஸ்ஸு. பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்னஸ் வந்துருக்கு. இன்னும் உங்களுக்கு டார்க்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கணும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 மெத்தடில் நம்ம காமிச்சோம் இல்லையா வீடியோவுக்கு முன்னாடி, அந்த 2 மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பட்டர் எடுத்திருக்கேன், வெண்ணெய். ஸோ அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் இது ரெடி பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ நான் வந்து இப்போ இந்த பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது கலர்லெஸ் நம்ம பண்ண போகிறோம். அதாவது கலர்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. பட் லிப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லிப் பாம் இது. நீங்கள் நார்மலாக உங்கள் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லிப் பாம் வந்து உங்களுக்கு கலர் எதுவும் கொடுக்காது, ஜஸ்ட்டு வந்து உங்கள் லிப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து கலக்க முடியலன்னா கையிலேயே கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நான் ஓரளவுக்கு நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சுத்தமாக அந்த ரெட் கலரே தெரியாது, அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா கலந்து விடணும். அது ஃபுல்லாக மிங்கில் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்கள் நல்லா வந்து கலக்குனீங்கன்னா அது நல்லா அந்த ரெட்டே தெரியாமல் அதோட ஃபுல்லாக மிங்கில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி உங்களுக்கு வந்து கண்டெய்னரில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது ஒன்லி பட்டர். ஸோ இது பட்டர் லிப் பாம். இப்போ மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸு, ரெண்டுத்தையும் நல்லா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணி நான் அந்த கண்டெய்னரை ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு மொத்தமாக ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து அந்த சின்ன கண்டெய்னரை வந்து ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சா போதும், நல்லா செட் ஆயிரும். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. உங்களுக்கு வந்து கலர்ஸ் எதுவுமே கொடுக்காது, ஒரு பேபி பிங்க் கலரில் தான் இருக்கும். அது தெரியவே தெரியாது, நம்ம லிப்போட லிப்பாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். உங்கள் லிப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் வின்டர் சீசன், சம்மர் சீசன் எல்லாத்துலேயுமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் மிச்சம் இருக்கிறதுல வந்து நான் அடுத்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா க்ளாஸியாக செய்ய போகிறேன். ஸோ அந்த க்ளாஸியாக செய்கிறதுக்கு இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்துட்டு இதில் ஊற்றிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே நிறையா பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம் நம்ம.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்துட்டு நல்ல பட்டர் லிப் பாம். இது வந்து கீ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீ யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு எந்த லெவல் கலர் தேவையோ அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம இதை கரைச்சிட்டு கிளாஸியான லிப் பாம் வந்து ரெடி பண்ணுவோம். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போனால் லிப்பு வந்து அப்படியே கிளாஸியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம லிப்பு வந்து ட்ரையே ஆகாது. அது பார்க்குறதுக்கும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். நான் வந்து ஒரு 2லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கீ இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதே சம அளவுக்கு தான் நம்ம ஜூஸும் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகாது. அந்த பட்டர் மாதிரி கொஞ்சம் வந்து சீக்கிரமாக தான் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கும். பட்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும். இந்த நெய் யூஸ் பண்ணுற லிப் பாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பட்டரோட இது நெய் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வராது. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு காய வச்சனால நல்ல ரெட்டிஷ் கலரில் தான் இருக்குது. இப்போ இந்த நெய்யை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். சுத்தமாக வந்து தனித்தனியாக இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எதையுமே நீங்கள் வந்து சூட்டில் பண்ணாதீங்க. சூட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப இதுவாகிடும், திரியாகிடும். ஸோ அதனால் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் 2 ப்ராசஸுமே நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் செய்யணும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக லிக்விட் ஃபார்மில் வரும். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி வரும். வச்சிங்கன்னா உங்களுக்கு லிப்பு வந்து அப்படியே கிளாஸியாக இருக்கும். ஒரு லிப் கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடு நம்ம பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம லிப் வந்து நேச்சுரலாக தெரியும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா கலக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அது மிக்ஸ் ஆகிருக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த கீ வந்து தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. சரி, இப்போ நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி வந்துட்டு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எம்டியான ஒரு மாய்ஸ்சரைசர் டப்பா தான் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கூட ஒன்று கூட விடாமல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏன்னா நான் நிறைய பண்ணலை. ஏன்னா டிஐவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பண்ணி வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை செட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து கிளாஸியாக இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் ஜஸ்ட்டு கையில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே லிப்பில் அப்ளை பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் லிப்பில் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டர் லிப் பாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போட்ட மாதிரி, பட் இருக்குது. இது வந்து கிளாஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லிப் பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 மெத்தட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. இது நான் நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.